வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 4ல கொஸ்டின் நம்பர் 8 தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங், அதாவது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரியாக்டன் மட்டும் இருக்கும், நம்ம ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிச்சு பேலன்ஸ் பண்ணணும். சரியா? ரைட், பாருங்க இங்கே என்ன இருக்குன்னா மேங்கனேட் அயான் இருக்கு, அது அசிட்டிக் மெட்டீரியல் போகும்போது என்னவா மாறும் அப்படின்னு தெரியணும் நமக்கு. பாருங்க சார், அதை கவனிச்சிட்டே வாங்க. MnO4 2- மேக்னட் அயான் நம்ம அசிட்டிக் மெட்டீரியல் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெர்மேங்கனட்டாக மாறும், அதாவது MnO4 மாறும், O4-. சரிங்களா? ப்ளஸ் MnO2 மேங்கனஸ் டை ஆக்சைடாக மாறும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு MnO4 இங்கே வெறும் மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மைனஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி 2 போட்டுறேன். அப்போ முன்னாடி 2 போட்டால் இங்கே எவ்வளோ மேங்கனஸ் இருக்குது பாருங்கள், இங்கே 2 இங்கே 1 மொத்தம் 3 இருக்குது. அப்போ அந்த 3 இங்கே போடுங்க, 3MnO4 சரி, அப்போ ஆக்சிஜன் எவ்வளோன்னு பாருங்கள், நான் 3 12 இருக்குது, இங்கே 8, இங்கே ஒரு 2 10 இருக்குது, இன்னும் 2 வேணும். இங்கே என்ன பண்ணோம்னா அயன் எலக்ட்ரான் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணனாலும் சரி, ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணாலும் சரி, என்ன செய்வோம்னா ஆக்சிஜனுக்கு வாட்டர் போடுவோம், ஹைட்ரஜனுக்கு புரோட்டான் போடுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே நமக்கு 2 ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா ப்ளஸ் 2H2O போடணும். சரியா? ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய் ஆக்சிஜன் நீங்கள் மாற்றக்கூடாது. ஆக்சிஜன் மட்டும் தான் ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னா வாட்டர் மாலிகுலை நீங்கள் போடணும். 11th நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும். இப்போ இங்கே 2 வாட்டர் மாலிகுல் போட்டனால இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரே ஒரு H+ இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே 4 போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. நார்மலாக பண்ணுற மாதிரி கிடையாது, இது அயன் எலக்ட்ரான் மெத்தட் படி தான் பண்ணணும். இதுதான் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மைனஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சு செஞ்சீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க பிஏ பாருங்கள், டொலுவின் இருக்கியா, இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அசிடிஃபை KMnO4 வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிள், பென்சோயிக் ஆசிடாக மாறும், C6H5COOH. அவ்வளோதான், இது சிம்பிள், ரொம்ப சிம்பிள், பென்சோயிக் ஆசிடாக மாறும். இப்போ சி பார்த்தீங்களா, பெர்மேங்கனட் அயான் Fe2+ ரியாக்ட் ஆக போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முதல் ப்ராடக்ட் தெரியும் நமக்கு, என்னன்னா Mn2+ ஆகும் ப்ளஸ் Fe3+ ஆகும் மாறும். ஏன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸோ Fe2+ Fe3+ மாற்றிடும். இது மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும் சார் சொல்கிறேன் பாருங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அயன் எலக்ட்ரான் மெத்தட் தெரியணும். இதில் இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன தெரியும், X -8 = -1. அப்போ X = என்ன ஆகும்னா +7. ஏன் -8 போட்டேன், ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜன் இருக்குது, -8 = மேலே மைனஸ் இருக்குது, அது -1 வச்சுட்டேன். அப்போ இங்கே +7 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மேங்கனஸு இங்கே +2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, 5 எலக்ட்ரானை வாங்கியிருக்கணும். சரிங்க சார், இங்கே என்ன சார் நடக்குது, Fe2+ Fe3+ ஆகும்னா ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இது நான் இருக்கு அவங்களுக்கு, நம்ம வந்து +1 செஞ்சுருப்போம். ரைட், இப்போ என்ன பண்ணுங்க, இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. இந்த 5 இங்கே போகணும், இந்த 1 இங்கே வரணும். அப்போ என்ன வரும் கவனிங்க, MnO4- ப்ளஸ் 5Fe2+ gives என்னதுமா Mn2+ ப்ளஸ் Fe3+. சரி, ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு Mn ஓகே. இங்கே பாருங்க, இங்கே 5 Fe2+ இருக்குது, இங்கே ஒரே ஒரு Fe3+ தான் இருக்குது. அப்போ முன்னாடி 5 போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜனுக்கு வாங்க. ஆக்சிஜன் இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், வாட்டர் மாலிகுல் போடணும். அப்போ 4H2O போட்டுருங்க. இப்போ நீங்கள் வாட்டர் போட்டனால இங்கே ஹைட்ரஜன் 8 வந்துருச்சு, இங்கே ஹைட்ரஜன் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் 8H+ போடணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணோம்னா புரோட்டான் போடணும், ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணோம்னா வாட்டர் போடணும். இப்படி இருக்கிறது ரைட்டு தாமா. இருந்தாலும் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க, 2ஆல் மல்டிபிகேட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 2MnO4- ப்ளஸ் 10Fe2+ ப்ளஸ் 16H+ gives என்ன வரும், 2Mn2+ ப்ளஸ் 5Fe3+ ப்ளஸ் 8H2O. இது ஏன் என்னன்னு தெரியாமல் பசங்க குழம்புவாங்க, அதுதான் இப்போ சொல்லிட்டேன். இது ரைட்டு தான். இருந்தாலும் நமக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் இருக்குது. அதனால 2 என்ன பண்ணுங்க, 2ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. இந்த ஈக்குவேஷனை பாரியா, இதுவும் என்ன அப்படின்னா அயன் எலக்ட்ரான் மெத்தட் படி தான். இப்போ பாருங்க என்ன ஆகும் அப்படின்னா Cr2O7 ப்ளஸ் H- ப்ளஸ் H+ல போட்டால் நமக்கு என்ன ஆகும்னா Cr3+ ஆகும், நமக்கு அயோடினாவும் மாறும். சரியா? ரைட். இப்போ வாங்க ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிப்போம். நம்ம இங்கே குரோமியம் இருக்குது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். 2x அப்புறம் -14 = -2.
அப்போ 2x இந்த -14 இங்கிட்டு போச்சுன்னா +14 மாறும். அப்போ 12. அப்போ x ஈக்குவல் டு +6 மாறும். இங்கே வந்து என்னன்னா +6 ஆக்சிஜன் ஸ்டேட். அயன் என்ன பண்ணிருக்கு -1லேருந்து 0 ஆயிருக்கு. சரி, இப்போ குரோமியம் +6லேருந்து +3 ஆயிருக்குன்னா என்ன பண்ணிருக்கணும், இது வந்து 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இது I-லேருந்து I0 மாறணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கும், இது ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கும். சரியா, ரைட். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே 2 குரோமியம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 2 இன்ட்டுன்னு போட்டணும். அப்போ 6. அப்போ இது இங்கே போயிடணும், இது இங்கே வரும். அப்போ என்ன வரும் கவனிங்க, நமக்கு Cr2O7 2- plus 6I- plus H plus gives Cr3 plus I2 இப்படி வந்துடும். சரிங்களா, ரைட். இப்போ நமக்கு தெரியணும், இங்கே குரோமியம் வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, முன்னாடி 2 போட்டுருங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே 6 I- இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, 3 போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, இங்கே 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம 7 வாட்டர் மாலிகுலை போடணும். வெரி குட். இப்போ நீங்கள் 7 வாட்டர் மாலிகுல் போட்டனால இங்கே ஹைட்ரஜனோட எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்குன்னா 14 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. முன்னாடி 14 போட்டுருங்க. அப்போ இதுதான் இதனுடைய பேலன்ஸ் ஈக்குவேஷன். புரிஞ்ச தங்கங்களா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, சோடியம் டைக்ரோமேட்டு பொட்டாசியம் கூட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் பார்ப்போம். என்ன ஆகும் அப்படின்னா K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்கும், ப்ளஸ் NaCl வரும். சரிங்களா, இங்கே பொட்டாசியம் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ முன்னாடி 2 போடுங்க. அதே மாதிரி இங்கே சோடியம் 2 இருக்குது, 2 போடுங்க. இங்கே குளோரின் 2 இருக்குது, இங்கேயும் குளோரின் 2 இருக்குது. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. சரியா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.